மருத்துவ வசதிகளற்ற இடங்களில் 7 முதலுதவி மையங்களையும் 3 மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு இயேசுவின் அன்பையும் கொடுத்து வருகிறோம். பெண்களுக்காக 74 இடங்களில் தையல் பயிற்சி மையங்களையும் 4 கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்களையும் நாம் நடத்தி வருகின்றோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் வீடுகளில் கிராமங்களில் இருந்து துரத்தப்படும் ஏழை விதவை தாய்மார்களுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். பாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவின் அன்பை காணச் செய்வோம். இந்திய மக்களுக்கு இந்திய மிஷனரிகள், இந்திய நிர்வாகம், இந்திய பணத்தை கொண்டு நற்செய்தி அறிவிப்பது என்ற சுதேசி அடிப்படையில் வெள்ளாளன் விளையில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் இந்திய மிஷனரி சங்கம் உருவாக்கப்பட்டது. ஊழியங்கள் வளர்ச்சியடைந்து இன்று 28 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களில் நாம் சுவிசேஷ பணியை நிறைவேற்றி வருகின்றோம். இந்திய தேசத்தின் 285 மாவட்டங்களில் உள்ள 67,535 கிராமங்களில் நாம் நற்செய்தியை அறிவித்து வருகிறோம். கலாச்சாரம் கடந்த மிஷனரிகள், மருத்துவ மிஷனரிகள், மிஷனரி ஆசிரியர்கள், சுதேச மிஷனரிகள், வேதாகம பெண்மணிகள், உதவியாளர்கள், அபிவிருத்தி மற்றும் அலுவலக ஊழியர்கள் என 2026 பேர் ஊழியம் செய்து வருகின்றனர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 475 இடங்களில் ஆலயங்களிலும் 12,469 இடங்களில் வீடுகள் மற்றும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். தேவகுமாரன் மேசியா இயேசு தொழுவத்தில் பிறந்தாரே, மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரே. தாவீது ஊரின் சத்திரத்தின் ஓரம் மனுவாக உதித்தாரே, மண்ணில் மனுவாக உதித்தாரே. விண்ணில் மகிமை தோன்றுதே, மண்ணில் சமாதானம் வந்ததே. விண்ணில் மகிமை தோன்றுதே, மண்ணில் சமாதானம் வந்ததே. தூதர்கள் பாடிய புது பாட்டு, வானிலை கேட்ட முதல் பாட்டு. தூதர்கள் பாடிய புது பாட்டு, வானிலை கேட்ட முதல் பாட்டு. ராத்திரி நேரம் காட்டினிலே ஒரு பாட்டு, புது பாட்டு பாட்டு பாட்டு. அன்று வானத்திலே தூதர்கள் தோன்றி காட்டிலுள்ள மேய்ப்பர்களுக்கு முதலாக நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆனால் இன்று காட்டிலுள்ள மானிடர்க்கு நற்செய்தி எட்டவில்லையே. இது பற்றி நமக்கு பாரமுண்டா? காட்டிலே வாழும் மனிதரை கொஞ்சம் பாருங்க, சிந்தித்து பாருங்க. காட்டிலே வாழும் மனிதரை கொஞ்சம் பாருங்க, சிந்தித்து பாருங்க. அங்கு சுவிசேஷம் இல்லை, அதை அறிவிப்பார் இல்லை. அங்கு சுவிசேஷம் இல்லை, அதை அறிவிப்பார் இல்லை. புறப்படு நண்பா புரதேசம், எங்கும் வேண்டும் சுவிசேஷம். புறப்படு சபையே புரதேசம், எங்கும் வேண்டும் சுவிசேஷம். புறப்படு நண்பா புரதேசம், எங்கும் வேண்டும் சுவிசேஷம்.
புறப்படு சபையே புரதேசம் எங்கும் வேண்டும் சுவிசேஷம். சுவிசேஷ பணிகளுக்கு ஆதரவாக சமுதாய முன்னேற்றத்திற்கான பணிகளையும் நாம் நிறைவேற்றி வருகிறோம். ஆதிவாசி பிள்ளைகளுக்காக நாம் நடத்தி வரும் 32 விடுதிகளில் 2332 பிள்ளைகளும், 65 பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2492 பிள்ளைகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த மாணவனுடைய பெயர் யஸ்வந்த் குமார், இந்த மாணவனுடைய பெயர் பலவந்த் குமார். இந்த 2 மாணவர்களும் சகோதரர்கள். இவங்க அப்பாவுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்றால், ஒரு தீவிரவாதியாக எப்பொழுதும் தோள்களிலே துப்பாக்கி, தோட்டாக்கள், மதுபான பாட்டில்களோடு வீட்டிற்கு வராமல் வயல்களிலும் காடுகளிலும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் இருவருடைய தந்தை பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய சென்டருக்கு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை அந்த சென்டரில் நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த சமயத்திலே இந்த பிள்ளைகளை பார்க்க வந்த அவருடைய தந்தை கதவு ஓரத்திலே நின்று கொண்டிருந்தார். ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. சுவிசேஷகர் பிரசங்கிக்கின்ற வேளையிலே அந்த பிரசங்கம் இவருடைய தந்தையை தொட்டது. அவங்க அப்பா கண்களுக்கு முன்பதாக அவர் செய்த பாவங்கள், அவர் செய்த கொலைகள் இவையெல்லாம் முன்னாடி நின்றுச்சு. தன்னை ஒரு பாவி என்று அவர் உணர்ந்தார். ஆலயம் முடிந்தது, பிள்ளைகளை கூட பார்க்கல. நேராக ஊழியரிடத்தில் வந்தார். தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார். அது மட்டுமல்ல, எந்த கைகளிலே துப்பாக்கி ஏந்தி கொண்டு மக்களை சுட்டு கொண்டிருந்தாரோ அந்த துப்பாக்கியும் தோட்டாவையும் தூக்கி போட்டுவிட்டு அதே கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு 5 வருடங்களாக இந்திய மிஷினரி சங்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு சுதேச ஊழியராக ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார். நம் விடுதி பிள்ளைகளை பட்டப்படிப்பு, நர்சிங், இன்ஜினியரிங், இறையியல் போன்ற உயர்கல்வி கற்பதற்கும் சாய்ஸ் திட்டத்தின் கீழ் உதவி செய்து வருகிறோம். I am Alpha Juliet from Darufield, Hazaribagh, Jharkhand, and I am an old student of IMS school. And by living in the IMS hostel, I completed my 10th, and then by living in the hostel only, I went to other colleges and completed my 12th. And after completing 12th, I done my graduation from Hazaribagh colleges, and for post graduation, I done from Varanasi, Uttar Pradesh, from Banaras Hindu University. And last year only, I have completed my post graduation, and now I am serving as a teacher there in the same IMS school from where I have studied. So thank you for this. Thank you for your prayer and support. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். நமக்காக பூமியிலே வந்து பாலனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக, அவருடைய வார்த்தை நம்மை தொடும்படியாக ஒரு நிமிடம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படட்டும், எங்களை வழிநடத்தட்டும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்து இயேசுவின் சிந்தையோடு கிறிஸ்மஸ் கொண்டாடுதல். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மற்ற பூமியிலே வந்து பிறந்த எல்லா மானிடரை காட்டிலும் கிறிஸ்து பிறப்பு விசேஷித்ததாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர் தேவாதி தேவனாக, தேவகுமாரனாக, பரலோகத்திலே வாழ்ந்தவர் மானிடனாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து என்ற பெயரை நம் குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு என்ற நாமத்திற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றும், கிறிஸ்து என்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றும் பொருள்படுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே எதற்காக பாலனாக வந்து பிறந்தார்? ஒரு பெரிய நோக்கம் இதற்கு முன்பாக இருக்கிறது.
பூமியிலே பிறந்த மானிடர்கள் எல்லாம் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு சம்பளமாகிய மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த முடிவு அழிவாக அவர்களுக்கு காணப்பட்டது. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து அவர்களை ரட்சிக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். ரோமர் 6:25 நம்ம பார்க்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் தம்மை குறித்து மத்தேயு 20:28 சொல்லும் பொழுது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த பவுல் அவர் குறித்து சொல்லும் பொழுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிறத நம்ம 1 தீமோத்தேயு 1:15 பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திற்கு மானிடனாக வந்த இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நோக்கத்தோடு, அதாவது மானிடர்களை பாவ அழிவிலிருந்து அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய அழிவிலிருந்து மீட்டு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மானிட மீட்பின் பணியினுடைய துவக்கம். அவர் அதனுடைய முடிவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலே முடிவடைகிறது. ஆனால் இந்த மானிட மீட்பின் பணி இதோடு முடிவு பெறவில்லை. இதில் இயேசு கிறிஸ்துவினுடைய பங்கு நிறைவடைகிறதே தவிர இந்த மானிட மீட்பின் பணி தொடர்ந்து சுவிசேஷ பணியாக தம்முடைய ஜனங்களிடத்தில் ஒப்புவிக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை ஆண்டவர் மத்தேயு 28:19-20 வசனங்களிலே தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு மாபெரும் கட்டளையாக கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த மானிட மீட்பின் பணியினுடைய தொடர்ச்சியாக சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த சுவிசேஷ பணியை அவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழ்கிற ஒவ்வொருவருடைய கரத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பிலே கிறிஸ்து எந்த சிந்தையோடு இந்த மானிட மீட்பின் பணியிலே அவர் ஈடுபட்டார் என்று சொல்லி நம்ம தியானித்து நாம் எப்படி சுவிசேஷ பணியிலே ஈடுபடுவோம் என்று நாம் நம்மை நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிலிப்பியர் 2:4-8 வசனங்களிலே பரிசுத்த பவுல் கிறிஸ்து பிறப்பை மானிட பிறப்பை குறித்து அழகாக அதில் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 2 வசனங்களிலே அவர் இந்த மானிட பிறப்பை குறித்ததான ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறர்க்கானவைகளை நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லிவிட்டு இந்த மானிட பிறப்பை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவினுடைய மானிட பிறப்பு என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை தியானிக்கிறோம். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், பரிசுத்த பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த இதே சிந்தை நம்மிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அந்த மானிட மீட்பின் பணியிலே தம்மை ஒரு மானிடனாக இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து பிறந்த பொழுது அவர் எந்த சிந்தையோடு காணப்பட்டாரோ அதே சிந்தையோடு நாமும் சுவிசேஷ பணியிலே ஈடுபடும்படியாக பரிசுத்த பவுல் நம்மை அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இதிலே 3 விதமான இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை நம்ம தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாமும் அதற்கென்று அர்ப்பணித்து நாம் சுவிசேஷ பணியிலே ஈடுபட முடியும். முதலாவதாக இதில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினுடைய தியாக சிந்தையை நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய தியாக சிந்தை 6வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று சொல்லி பார்க்கிறோம். தியாகம் என்று சொல்ல அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், நமக்கு உயர் முக்கியத்துவமாய் காணப்படுகிற ஏதோ ஒன்றை
வேறு ஒரு காரியத்தை செய்வதற்கு, முக்கியமான ஒரு காரியத்தை செய்வதற்காக விட்டு கொடுத்தல் என்பதுதான் தியாகம் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள். இதைதான் இயேசு கிறிஸ்து செய்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் தேவனுடைய குமாரனாக தேவனோடு மகிமையாக வீற்றிருந்தார். அவர் மகிமை நிறைந்த அந்த ஸ்தானத்தை இந்த பூமியிலே வந்து பிறக்கும்படியாக அப்படியே இழந்ததை விட்டு கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. He gave up his divine glory, தன்னுடைய அந்த தெய்வீக மகிமையை அவர் இந்த மானிடருடைய மீட்புக்காக விட்டு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த தியாக சிந்தை இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டதை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த தியாக சிந்தையை நாமும் பின்பற்றி சுவிசேஷ பணியிலே ஈடுபட அழைக்கப்படுகிறோம். சுவிசேஷ பணியை செய்கிற எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் இந்த தியாக சிந்தை வேண்டும். தியாக சிந்தை இருக்கிற ஒரு மனிதன் மாத்திரமே ஆண்டவரால் சுவிசேஷ பணியிலே பயன்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவருடைய பணியை நிறைவேற்றின அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், மிஷனரிகள், இந்த நம்முடைய இந்திய நாட்டிற்கும் நம்முடைய பகுதிகளுக்கும் வந்த மிஷனரிகளாக இருக்கட்டும், எல்லாரும் அவர்களுடையதை தியாகமாக விட்டுவிட்டு ஊழியத்திலே சுவிசேஷ பணியிலே ஈடுபட்டதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய நாட்டை விட்டு வந்தார்கள், அவர்களுடைய உறவினர்களை விட்டு வந்தார்கள், அவர்களுடைய செல்வத்தை விட்டு வந்தார்கள், அவர்களுடைய ஜீவனை கூட இழக்க தயாராக அவர்கள் இந்த பூமியிலே நம்முடைய இந்திய தேசத்திலே வந்து பணியாற்றினதை நம்ம பார்க்க முடிகிறது. அதன் மூலமாக நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்திய மிஷனரி சங்கத்திலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மிஷனரிமார்களும் அநேக தியாகத்தை அவர்கள் செய்தவர்களாக இன்றைக்கு வட இந்திய பகுதியிலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த தியாக சிந்தை நமக்குள் இருக்கிறதா என்று இந்த கிறிஸ்து பிறந்த நன்னாளிலே நாம் நம்மிடத்திலே கேட்டு பார்ப்போம். எத்தனையோ பேர் தேவையோடு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவரை அறியாதபடி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம்? அவர்களுக்காக நாம் எதை விட்டு கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு கேள்வியோடு இந்த நாளிலே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரம் 30 முதல் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு 6 விதமான ஜனக்கூட்டத்தை சொல்லுகிறார். பசியா இருக்கிறவர்கள், தாகமா இருக்கிறவர்கள், அந்நியரா இருக்கிறவர்கள், வஸ்திரமில்லாது இருக்கிறவர்கள், வியாதியா இருக்கிறவர்கள், காவலில் இருக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து தியாகமாக நாம் கொடுத்திருக்கிறோமா? அல்லது தேவையோடு இருக்கிறவர்களுக்காக நாம் பாரத்தோடு நம்முடைய நேரத்தை ஒதுக்கி ஜெபித்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஜெபம் பெரிய காரியங்களை நம்முடைய பணித்தளங்களே செய்ய வல்லதாக இருக்கிறது. ஏதோ ஒன்றை நம்ம இழந்து ஆண்டவருக்காக சுவிசேஷ பணியிலே தியாகத்தோடு தியாக சிந்தையோடு நாம் ஈடுபடும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்ட ஒரு சிந்தை கீழ்ப்படுதலின் சிந்தை. அதுல நாம் 7வது வசனம் பிலிப்பியர் 2:7 பார்க்கும் பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும் பொழுது he emptied himself, he made him nothing என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்மை வெறுமையாக்கினார் என்றால் தன்னுடைய சிந்தைக்கு எதிலும் அவர் இடம் கொடுக்காதபடி தேவனுடைய சித்தத்திற்கென்று தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். தேவ சித்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு சிந்தை அவரிடத்திலே காணப்பட்டது. அந்த சிந்தையையும் ஆண்டவர் சுவிசேஷ பணியிலே பெரிதும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று யோவான் 6:38 சொல்லுகிறார். அதே போல அந்த சமாரியா ஸ்திரியை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகிறது, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று யோவான் 4:34 சொல்லுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை முற்றிலுமாக அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு சிந்தையோடு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மானிடராக பிறந்தார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம்
நிமித்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் கீழ்ப்படுதலை, அப்படியே தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படுதலை அவர் முடிவு பரியந்தம், தன்னுடைய மரண பரியந்தம் நிறைவேற்றினதை நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய 4 சுவிசேஷங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நம்மிடத்துல இதே ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்தை அறிந்து கீழ்ப்படுகிற ஒரு சிந்தை நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் என்னவென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறியவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 தீமோத்தேயு 2:4 வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவன் இந்த உலகத்திலே வந்து மானிடனாய் பிறந்தார், மானிடருக்காக மரித்தார். அவருடைய உள்ளம் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி இன்னும் ஏக்கமுடையதாக இருக்கிறது. இதற்காக அவர் தெரிந்து கொண்டு அநேக பேரை அழைத்து அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்தினார். இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய அழைப்பு அநேகருக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அநேகர் அந்த தேவ சித்தத்தினுடைய அந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் நடக்காதபடி, அந்த அழைப்பை ஒருவேளை அவர்கள் அசட்டை பண்ணினவர்களாக, அந்த அழைப்புக்கு அவர்கள் இடம் கொடுக்காதபடி அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு ஜன கூட்டத்தை நாம் நிச்சயமாக இந்த நாட்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. அநேக வாலிபர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகரோடு கூட அவருடைய அழைப்பை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பை ஏற்று இது தேவ சித்தம் என்று சொல்லி அதை அறிந்து புரிந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு புறப்பட்டு செல்லுகிறவர்கள் ஒரு சிலராக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வாஞ்சை, ஏக்கம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இன்றைக்கு நம்முடைய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அநேகர் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாக எழும்ப வேண்டும். இன்னும் ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் அதிகமாக தேவையாக இருக்கிறார்கள். அன்பு வாலிப உள்ளங்களே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த டிவி நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை பல கேள்விகளோடு ஆண்டவரனை அழைத்திருக்கிறார், நான் எப்படி செல்ல முடியும் என்று சொல்லி கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருந்த இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் புறப்பட்டு செல்ல முடியுமா என்று சொல்லி ஒரு பயத்தோடு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த டிவி நிகழ்ச்சியின் வழியாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை படித்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கல்வி தகுதியை ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, ஒரு செவிலியராக நீங்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்களிடத்திலே பயன்படுத்தலாம். ஆண்டவர் உங்களை இன்றைக்கு ஏக்கத்தோடு அழைக்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து செயல்பட முடிகிறதா? எபேசியர் 5:7 சொல்லப்பட்டது போல பரிசுத்த பவுல், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷ பணியை செய்வது என்று சொல்லி அவர் வைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த சித்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த சுவிசேஷ பணியை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக இதிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய தாழ்மையின் சிந்தையை நம்ம பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே பிலிப்பியர் 2:7 அடிமையின் ரூபம் எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல இதை பார்க்கும் பொழுது he took the form of a slave அல்லது சர்வன்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அடிமை என்பது ஒரு தாழ்மையான ஒரு நிலையை குறிக்கிறது. எதையும் செய்வதற்கு ஆயத்தம். அடிமை என்றால் அவன் எதையும் யோசிக்காதபடி சொல்லுகிற காரியத்தை செய்ய வேண்டும். அதுதான் ஒரு அடிமையினுடைய காரியம். அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையின் சிந்தையோடு இந்த உலகத்திலே வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு 20:28 அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார் என்று சொல்லி தன்னை சொல்லுகிறார். தான் ஒரு ஊழியக்காரனாக இந்த பூமிக்கு வந்து பிறந்தேன் என்று சொல்லி தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய பிறப்பில் தாழ்மை காணப்பட்டது. அவருடைய ஊழிய பாதையில் தாழ்மை காணப்பட்டது. அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய சீஷர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய தாழ்மையை காண்பித்தார். அந்த 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். முழுவதுமாக அப்படியே ஒரு தாழ்மையின் சின்னமாக ஆண்டவர் தன்னை தாழ்த்தி வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் கூட தேவதூதனால் அவருக்கு ஒரு அழைப்பு வந்த பொழுது ஆண்டவருக்கு இதோ நான் அடிமை என்று ஒப்பு கொடுத்தார். இந்த அடிமை என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு நிலையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த பவுல் வைராக்கியமாக தேவனுக்கென்று ஊழியம் செய்த ஒரு மனிதர். அவர் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வாக்கியம், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். 1 கொரிந்தியர் 9:22 அவர் சொல்லுகிற இந்த ஒரு காரியம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதியட்டும். ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன், எதையும் நான் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். அந்த ஒரு அடிமைத்தனத்தின் அந்த ஒரு தாழ்மையின் நிலையை நாம் பெற்று ஆண்டவருடைய சுவிசேஷ பணியிலே ஈடுபடும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அன்பை பெற்றிருக்கிற நாம் அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்திலே ஜீவ பலியாக காணிக்கையாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வழிநடத்தி நம்மை ஆண்டவருடைய சுவிசேஷ பணியிலே பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாளிலும் ஆண்டவர் 3 விதமான சிந்தையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் வெளிப்பட்ட இந்த 3 சிந்தனையோடு கூட நாம் சுவிசேஷ பணியிலே ஈடுபட ஆண்டவர் அழைக்கிறார். தியாகத்தின் சிந்தை, இரண்டாவதாக கீழ்ப்படுதலின் சிந்தை, தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற சிந்தை, மூன்றாவதாக தாழ்மையின் சிந்தை. இப்படிப்பட்ட சிந்தையை நம்ம தரித்தவர்களாக சுவிசேஷ பணி என்மேல் விழுந்த கடமை என்று பரிசுத்த பவுல் சொன்னது போல இந்த சுவிசேஷ பணியிலே நம்முடைய ஈடுபாடை நாம் செலுத்துவோம். நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவருடைய பணியை நாம் மனமு வந்து செயல்படுத்த முன் வருவோம். இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளிலே நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த பணியிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் நம் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு நன்னாளாகவும் மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக விண்ணிலிருந்து மண்ணிலே இந்த பூமியிலே வந்து பாலனாக பிறந்தவரே, எங்களுக்காக மரிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்து பிறந்தவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய சிந்தையை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். தியாக சிந்தை, கீழ்ப்பிடுதலின் சிந்தை, தாழ்மையின் சிந்தை. இப்படிப்பட்ட சிந்தையோடு நீர் மானிட குலத்திற்கு மீட்பை நீர் தேடி தந்து அதன் தொடர்ச்சியாக சுவிசேஷ பணி எங்களுடைய கரத்திலே தந்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா இதை குறித்து தகப்பனே, அப்பா ராஜா, நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே, அப்பா தகப்பனே, மன பாரம் கொள்ளவும் ஆத்தும பாரத்தோடு இந்த சுவிசேஷ பணியிலே ஈடுபடவும் நீர் கிருபை தந்துருளும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையினாலே தொடப்பட்டு தகப்பனே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் உம்முடைய தகப்பனே அழைப்பின் தொனிக்கு செவிசாய்த்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தகப்பனே, அப்பா தகப்பனே உம்முடைய கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் தேவன் இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய தெய்வீக கிருபைகளையும் பலனையும் அபிஷேகத்தையும் அப்பா அளவில்லாமல் ஊற்றி தகப்பனே உம்முடைய ஊழிய பாதையிலே அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய ஊழியத்தின் பாத்திரவான்களா எடுத்து நீர் பயன்படுத்தும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வவல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் நடத்தி வரும் 7 பாடசாலைகளில் 3798 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். என்னோட பேர் ஏஞ்சலின் கிருப்பா. நான் இங்க மேக்ஸ் டீச்சரா IMST இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் சுக்மால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட UG லோயலா காலேஜ்ல முடிச்சேன். என்னோட BEd பிஷப் அப்பாசாமி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் கோயம்புத்தூர்ல முடிச்சேன். இங்க வரதுக்கு முன்னாடி நான் இங்க ரொம்ப அன்எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்களோ, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குமோ, நம்மளால அங்க போய் சர்வைவ் பண்ண முடியுமா, ஃபுட் வெதர் எல்லாமே நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம யோசித்தது எல்லாமே டிஃபரெண்ட்.
டிஃப்ரெண்ட், ஆனால் இங்கே நடந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட். நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா, இதுதான் எங்களோட ஸ்கூல். இந்த அழகான பில்டிங்கில் டீச்சர்ஸ், குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. இங்கே லாங்குவேஜ் ஒரு பேரியரே கிடையாது. இங்கிலீஷில் நம்ம சொல்கிறத ரொம்ப அழகாக பிள்ளைங்க புரிந்து கொள்கிறாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி ஃபீலிங்கை நம்மளுக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தாலுமே ஒரே ஒரு லேக் மட்டும் இங்கே நிறையாவே இருக்குது. லைக் நம்ம இப்போ நான் வந்து மேக்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். நான் இப்போது 9th 11th and 12th ஹேண்டில் பண்ணேன். மோர் தேன் தட் மேக்ஸை மட்டுமே நான் இங்கே நடத்துறது கிடையாது. EVS, கம்ப்யூட்டர், அந்த சப்ஜெக்ட்டுமே நான் ஹேண்டில் பண்ணுறேன். பிகாஸ் நம்மளுக்கு இங்கே வந்து சஃபிஷியண்ட்டான டீச்சர்ஸ் நம்மளுக்கு இல்லை. இப்போது ஒரு சயின்ஸ் டீச்சரே கூட நம்ம வந்து சோஷியலோ இல்லை கம்ப்யூட்டரோ இல்லை இங்கிலீஷோ இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து அதர் மேஜர்ஸை நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டிய சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். இதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம கிட்ட வந்து லேக் ஆஃப் டீச்சர்ஸ். ஒவ்வொரு வருஷமே மோர் தேன் 5,000 10,000 டீச்சர்ஸ் நம்ம வெளியில வரோம். ஆனா எல்லாருமே நம்ம குறிப்பிட்ட ஒரே ஒரு சரௌண்டிங்குள்ள மட்டுமே தான் நம்ம இருந்து நம்ம டீச் பண்றோம். இந்த மாதிரி பீப்புள் மத்தியில இவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு குவாலிட்டியான நம்ம ஒரு எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும்னா நிறைய டீச்சர்ஸ் இங்க நம்மளுக்கு தேவை. ஸோ யார் யாரெல்லாம் முடிக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு நீங்க வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் மெட்ரிக் சொல்யூஷன்ஸ் சென்னை. கர்த்தர் தாமே நிறுவனத்தையும் அதன் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக.